தமிழ் தடம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் எழுத்தாளர் திரு பெருமாள் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சேக்கிழார் விருது, தொன்மை நூலாசிரியர் விருது, தமிழ்ச்செம்மல் விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ள இவர் நம்பிக்கை வெளிச்சம், கீழடி தமிழினத்தின் முதல் காலடி, தமிழ் கூறும் நல்லுலகில், வரலாற்றில் திருப்பு முனைகள், கடந்த கால நினைவுகளில் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறார். தமிழ் தளத்திற்கு நீங்கள் புதியவர் என்றால் வலைக்காட்சியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த பெல் பட்டனை மறக்காம தட்டி விடுங்க. இந்த காணொலியை பற்றி உங்களது கருத்துக்களை கருத்துரை பயில மறவாமல் தாருங்கள். வாங்க இப்ப நூலாசிரியரோடு உரையாடுவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப கீழடியை பொறுத்த வரைக்கும் முதலாக நீங்க நூல் எழுதி அது முதல் நூலாக கீழடி ஆய்வு நடந்துகின்ற அதே காலத்திலேயே வந்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம். அதே சமயத்துல தொல்லியல் ஆய்வாளர் அறிஞர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை நீங்கள் நேரில் அவர்களை நேர்காணல் கண்டு அதையும் பதிவு செய்திருக்கிறீர்கள். கீழடி துவங்கியதிலிருந்தே அந்த ஆய்வை நடத்துவதில், அப்புறம் ஆய்வு நடத்தி அதை அந்த ஆய்வை முடிப்பதற்கு முன்பாகவே ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை வேற மாநிலத்திற்கு மாற்றியது, பிற்பாடு அந்த ஆய்வினுடைய அறிக்கையை எழுத விடாமல் அவர்களை தடுத்தது, நீதிமன்றம் தலையிட்டு நீதிமன்றம் ஆணை வழங்கியதற்கு பின்னாலே அவர்களுக்கு சென்னையில் வரக்கூடிய வாய்ப்பை வழங்கி எழுத வைத்தார்கள். எழுத வச்சு ஆய்வு முடிவை எழுதி துறைக்கு தந்து 2 ஆண்டுகள் அது எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் அது ஆய்வறிக்கை வெளியிடாமல் இந்த அரசு வைத்திருந்தது. பிற்பாடு இப்போ 2 ஆண்டுக்கு பிற்பாடு இந்த ஆய்வறிக்கை பல கேள்விகளை கேட்டு அவர்கள் அறிவுபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக ஆய்வகத்திற்கு, உலகிலேயே மிகவும் புகழ்பெற்ற புகழ்வாய்ந்த அந்த ஆய்வகத்திற்கு அனுப்பி அந்த ஆய்வகம் தந்த அந்த டேட்டிங் என்று சொல்ல முடியாது, கார்பன் டேட்டிங், அதனுடைய முடிவை வைத்து அவர்கள் ஆய்வறிக்கை எழுதி அனுப்பியதற்கு பின்னாலே இந்த சான்றுகள் போதாது, போதிய சான்றுகளை என்று திருப்பி அனுப்பி இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த எழுதியதில் எந்த விதமான திருத்தமும் செய்ய இயலாது, சரியாகத்தான் எழுதியிருக்கு என்று திருப்பி அனுப்பிய வரலாறு இன்றைக்கு நாடுபூர்வமாக பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கு. எப்படி கீழடி ஆய்வு நடந்து கொண்டிருக்க போதே பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், சரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வெளிநாட்டிலிருந்து கூட வந்திருக்கக்கூடிய இந்த கீழடியை பார்க்க வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து வந்த தமிழர்கள்லாம் கூட உண்டு. இப்படி உலகெங்கும் புகழ்பெற்ற தமிழர்களின் தாய்மொழி, நீங்கள் சொன்னது போல தமிழினத்தினுடைய முதல் காலடி என்று நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல இந்த தமிழ் தொன்மைக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரத்தை தரக்கூடிய இந்த ஆய்வினுடைய முடிவு வெளிப்படக்கூடாது என்பதிலே மிகவும் ஆர்வமாக இருப்பதை நாம் காண முடிகின்றது. இதை பற்றிய உங்களது பார்வை, இந்த நிலைமையில இந்த ஆய்வு முடிவை வெளியிடுவதை எது தடுக்கிறது, உங்களுடைய பார்வை? அதாவது இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது பல கட்டுக்கதைகளை உடைத்தெறிகிறது. குறிப்பாக மரபணு அறிவியல் ரீதியாக வெளியாகின்ற அந்த முடிவுகள் எல்லாம் நம் செவிவழி செய்திகள் தொடங்கி பல கட்டுக்கதைகள் நம்மால் கட்டமைக்கப்பட்ட, இதுதான் வரலாறு என்று படித்த பல வரலாறுகளை எல்லாம் திருப்பி போடுகின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது இன்றல்ல, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 2005ஆம் ஆண்டிலேயே மரபணு முன்னேற்றம் எந்த அளவில் வந்தது என்று மிக தெளிவான முறையில மானுடவியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ சாதாரணமாக ஒரு மனிதனிடம் ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா அந்த நீரை வாயில் வைத்துக்கொண்டு கொஞ்ச நேரம் வச்சுக்கொண்டு அப்படியே கொப்பளித்து மீண்டும் அதை எடுத்து கொண்டு போய் ஆய்வு செய்தால் அந்த மனிதனுடைய 100 ஆண்டு கால வரலாறு, அதாவது 10-100 ஆண்டு கால வரலாறு, இந்த மனிதன் எங்கிருந்து வந்தான் என்கின்ற அளவுக்கு நிரூபிக்க முடியும் என்கிற வகையில மரபணு இன்றைக்கு ஆய்வியல் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறது. இப்ப அந்த வகையில பல வரலாறுகள் மாற்றப்படுகின்றன. ரொமிலா தாப்பர் என்கின்ற புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர், அவர் வரலாற்று ஆசிரியர், தொல்லியல் ஆய்வாளர் அல்ல. இந்த கீழடி சர்ச்சை குறித்து பேசப்படுகிற போது 2019 அவர் சொன்னார், கீழடி ஆய்வுகளில் கண்டெடுத்த அந்த ஆய்வின் முடிவுகள் அது உண்மையாகும் பட்சத்தில்
நாம் வரலாற்றை திருப்பி படிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணா தான் ஏதோ எழுதி வச்சுட்டாரு என்கிற வகையில இன்றைக்கு அவருடைய ஆய்வு முடிவுகளை கொச்சைப்படுத்துகின்ற வகையில சில தமிழறிஞர்கள் கூட இப்ப உள்ள நுழைஞ்சிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். தமிழ் என்பது எப்போது தோன்றியது என்று யாருக்கும் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. அதுல என்ன பெருமை இருக்கு என்று கூட போகிற போக்கில் சொல்றாங்க. ஆனால் காலம் என்பது விசித்திரமானது. 500 ஆண்டுகளுக்கு முன்னர், வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்கா என்கிற தேசமே கிடையாது. அது பழங்குடியின மக்கள் வாழுகின்ற ஒரு தேசம். அதே போல ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலம் என்கிற மொழியே கிடையாது. அது லத்தீன் மொழியிலிருந்து வந்ததுதான் ஆங்கில மொழி. இப்படி இருக்கிற சூழல்ல உலகத்திலேயே 8600 மொழிகளுக்கு மேல் பேசப்படுகின்ற மனிதர்களால் பேசப்படுகின்ற ஒரு மொழியானது தமிழ் மொழி மட்டும்தான். இது எங்கிருந்து வந்தது, இந்த மொழிக்கான வேர் சொல் எது என்கிற வகையில யாராலும் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. இப்ப நாமெல்லாம் சொன்னா இது உயர்வு நவிர்ச்சி என்கிற வகையில நீ ரொம்ப பெருமையோட பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் நோம் சாம்ஸ்கி என்கிற மிக பெரும் பொருளாதார நிபுணர் அவர். 90 வயதில் ஆய்வியலை மேற்கொள்கிறார். அவர் வெறும் பொருளாதார நிபுணர் மட்டுமல்ல, மொழியியல் ஆய்வாளரும் கூட. அவர் உலகளவில் இருக்கின்ற பேசப்படுகின்ற மொழிகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருகிறார். அது என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, ஆப்பிரிக்காவில் பேசப்படுகின்ற, இன்றைக்கும் பழங்குடியின மக்களால் பேசப்படுகின்ற சுவாகிலி என்கின்ற மொழியானது கட்டமைப்பு சிதறாமல் கொஞ்சம் மக்களால், அங்கிருக்கின்ற பழங்குடி மக்களால் பேசப்படுகிறது என்று அவர் சொல்கிறார். அதை தவிர இன்னொரு மொழி உலகத்தில் கட்டமைப்பு மாறாமல் தன்னுடைய அந்த என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதி வியந்து பாடினாரே, அது மாதிரி இது எப்போது தோன்றியது என்று அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. சொல்றவர் அமெரிக்காக்காரர் சாம் நவாஸ்கி. அவர் சொல்றார், அவரு சொல்லும் போது 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் என்று என்னுடைய ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன தமிழ் மொழியை பற்றி. 7000 ஆண்டுகள் கற்பனை செஞ்சு பாருங்க. நாமே சங்க காலம் என்பது கிமு 300 தொடங்குகிறது என்றுதான் கீழடி ஆய்வுக்கு முன்னால் படித்தோம், எழுதினோம். ஆனால் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த ஆய்வின் முடிவுகள் அதனை அப்படியே பின்னுக்கு செல்லப்படுகிறது. இவ்வளவு சர்ச்சைகளுக்கு பிறகும், இவ்வளவு தடைகளுக்கு பிறகும் கிடைக்கப்பெற்ற அந்த முடிவுகள் என்பது கிமு 600 ஆண்டுகள் என்கின்ற வகையில அது பின்னுக்கு செல்லுகிறது. அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் கீழடியில் வாழ்ந்த மக்கள் தன்னுடைய பெயரை தான் பயன்படுத்துகின்ற பானை ஓடுகளில் எழுதுகிற வல்லமை பெற்ற, எழுத்தறிவு பெற்ற மனிதர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று போகிற போக்கில் அமர்நாத் ராமகிருஷ்ணா எழுதி வைத்து விட்டு செல்லவில்லை. மாறாக அவர் கண்டெடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பொருட்களில் தேர்வு செய்து ஒரு 20 பொருட்களை மட்டுமே மத்திய அரசுக்கு அவர் கொடுக்கிறார். கால நிர்ணய அளவு, கார்பன் டேட் அப்படிம்பாங்க, கரிம தேதி. அந்த அளவு, அந்த காலத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற வகையில 20 பொருட்களை வழங்குகிறார். வேண்டா வெறுப்பாக ஒரு 13 பொருட்களை அனுப்பி வைக்கிறார்கள். எங்கே? அமெரிக்காவில் உள்ள பீட்டா நிறுவனம். அந்த நிறுவனம் தான் இன்றைக்கு நவீன வகையில இந்த பொருளை எந்த காலத்து மனிதன் பயன்படுத்தினான் என்கின்ற வகையில கார்பன் டேட் ஆய்வுகளை தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற, சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில முடிவுகள் இருக்கும். இப்ப அந்த அடிப்படையில கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை அந்த பீட்டா நிறுவனத்துக்கு அனுப்புகிற போது அந்த பீட்டா நிறுவனம் தன்னுடைய ஆய்வு முடிவுகளின்படி 2300 ஆண்டுகள் என்று வரையறுத்து சொல்லப்படுகிறது. அதன் பிறகு தமிழ்நாடு அரசு இந்த 2300 ஆண்டுகள்னு சொன்ன போதே மத்திய அரசுக்கு ஒரு நடுக்கம் வருகிறது. அது தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கிறது, தமிழர்களும் இந்தியர்கள் தான் என்கிற வகையில இன்றைக்கு கலாச்சாரத்துறை அமைச்சர் பேசுகிறார். ஆனால் இந்த முடிவுகளை வைத்து அவர் கொண்டாடி இருக்க வேண்டும்.
இன்றைய பிரதமர் போகிற இடங்களிலெல்லாம் தமிழ் தொன்மை வாய்ந்த மொழி என்று போகிற போதெல்லாம் சொல்கிறார். சொல்லுவதே பெருமையானது என்று அவரை சார்ந்த நண்பர்களும் அறிஞர்களும் பேசுகிறார்கள். தமிழை அவர் எடுத்து சொல்லுகிறார் என்று சொன்னால் பெருமை பிரதமருக்கு அல்ல, அது தமிழுக்கானது. அவர் தமிழை அவர் பயன்படுத்துகிறார். நல்ல வேளை அவரை தமிழ் இன்னும் பேச கற்றுக்கொள்ளவில்லை, அது வராதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அந்த வகையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த சொற்றொடரை எல்லாம் கொண்டு போய் ஐநா சபையில பேச வைக்கிற ஒரு பிரதமர், ஒரு மத்திய அரசு எப்படி கீழடி ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொள்ளாது என்கிற வகையில இன்னைக்கு ரொம்ப நியாயமா பேசுறாங்க. ஆனால் எங்களை போன்ற எழுத்தாளர்களுக்கு எழுகின்ற கேள்வி ஒன்றுதான். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற வகையில ஐநா சபைக்கெல்லாம் போய் நம்முடைய பிரதமர் தமிழினுடைய உயரத்தை பற்றி பேசுகிறார் என்று நம்முடைய அறிஞர் பெருமக்கள் கூட இப்போது கீழடிக்கு எதிராக பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட பிரதமர் எப்படி கீழடி ஆய்வறிக்கையை மைய அரசு ஒதுக்கி தள்ளும் என்கிற வகையில பேசுறாங்க. இப்ப எங்களை போன்ற எழுத்தாளர்களுக்கு எழுகின்ற கேள்வி ஒன்றுதான். நீங்க 2300 வருஷம் முன்னாடி இங்க இருந்த மக்கள் தன்னுடைய பெயரை தன் கையாலேயே தான் பயன்படுத்திய பொருட்களில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பானை ஓடுகளில் எழுதப்பட்ட இரவாதன், ஆதன், மாடச்சி என்கின்ற அந்த தமிழ் எழுத்துக்களை எல்லாம், தமிழ் எழுத்துக்களை படிக்க தெரிந்த அறிஞர் பெருமக்கள் இது ஆதி தமிழின் மூலம் இது என்று சொல்லி அந்த வகையில தமிழ் எழுத்துத்தான் என்று நிரூபிக்கப்பட்டது. அதாவது 2300 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்பவே சில ஆட்சேபனைகள் எழுந்தன. ஒரே ஒருத்தர் படிச்சிருக்கலாம், அவர் எழுத்தாணியை கொண்டு அந்த பானை ஓட்டுல கிறுக்கி இருக்கலாம் என்கின்ற வகையில கூட அறிஞர்கள் சொன்னார்கள். அதற்கு அப்போதே ராமகிருஷ்ணா அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அந்த கோணத்தில் நாமும் ஆராய்ச்சி செய்தோம். ஆனால் ஒவ்வொரு பானை ஓடுகளிலும் வெவ்வேறு வடிவிலான கையெழுத்துக்கள். இப்ப ஐயா எழுதுனா ஒரு மாதிரியான தமிழ் எழுத்து வரும், எழுத்து ஒண்ணுதான். ஆனால் நான் எழுதுனா என்னுடைய எழுத்து மாறும். அப்ப ஒவ்வொரு பானை ஓடுகளிலும் வெவ்வேறு வடிவிலான எழுத்துக்கள், பெயர்கள் இருப்பதை பார்த்து பயன்படுத்திய மனிதர்கள் தான் இந்த எழுத்தறிவு பெற்ற மனிதர்களாக இருந்திருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தாங்க. இவர் இந்த சாதனைகளை இரண்டு கட்ட முடிவுகளில் அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த முடிவுகள் வந்த உடனேயே அமர்நாத் ராமகிருஷ்ணா உடனடியாக இடமாற்றம் செய்யப்படுகிறார். ஏன் இந்த இடமாற்றம், என்ன காரணத்துக்காக இடமாற்றம் செய்யப்படுகிறது? ஏற்கனவே இந்திய தொல்லியல் துறையில இப்படி இடமாற்றம் செய்ததற்கான ஏதாவது ஒரு சான்று இருக்கிறதா? யாரையாவது ஒரு 2 வருஷம் ஆய்வு பண்ண சொல்லி 2 வருஷத்துக்கு பிறகு வேணாம் வந்துரு நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்குனரை அங்கிருந்து இடமாற்றம் செய்ததற்கான எந்த ஒரு சான்றும் கிடையாது. முதலில் இந்த தொல்லியல் துறையில் ஒரு இயக்குனரை போட்டீங்கன்னு சொன்னா 10 ஆண்டு காலம் குறைந்தபட்சம் அதே இடத்தில் இருந்து ஆய்வுகளை செய்வார். ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு 2 வருஷம்தான். அவர் உடனே தீர்ப்பாயத்துக்கு போனார். தொல்லியல் துறை தொழிலாளர் தீர்ப்பாயத்துக்கு மைசூருக்கு போனாங்க நீதிமன்றத்தின் மூலம். போனதுக்கு அவரை இடமாற்றம் செய்தது தவறு என்று தீர்ப்பாயம் பதிலை சொன்னது. அந்த பதிலை உள்வாங்காமல் உடனடியாக ஒரு ஜீவோ போட்டு வேண்டிய நேரத்தில் நாம் இயக்குனரை மாற்றிக்கொள்ளலாம் என்கிற வகையில ஒரு அரசாணை ஏற்படுத்தப்பட்டது. இப்ப இந்த வகையில அவரை ஏன் தொடர்ச்சியாக நீங்க பணி செய்ய விடல? அதான் எங்களுக்கு எழுகிறது. நீங்க இன்னைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுத்த 2 வருட அறிக்கைய உங்களால வெளியிட முடியலன்னு கேட்டா அதற்கு சரியாக அவரு இன்னும் கொஞ்சம் மிகச்சரியான முறையில ஆண்டுகளை அளவிட வேண்டும்னு சொல்றாங்க. இது கேட்கிற போது ரொம்ப இயல்பா இருக்கும். அவங்க என்ன கேட்கிறாங்க? இப்ப பிரதமர் மோடி எப்போது பதவிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா 2014 வந்தாருங்க, 19 அப்புறம் நீடிக்கிறாருங்க, 24 நீடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலாம். 2300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை கொண்டு போய் இவங்க இந்த வருஷத்துலதான் இருந்தாங்கிறத இன்னும் ஆதாரபூர்வமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இது என்ன வகை நியாயம்? இது உண்மையிலேயே கீழடிக்கான பெருமையா? இல்லை என்று சொன்னால் நாம் இதுவரைக்கும் கட்டமைத்த அந்த சரஸ்வதி நாகரிகம், சரஸ்வதி நதி பூமிக்கு அடியில போய் கொண்டிருக்கிறது, ஆரிய வேத நாகரிகம் எல்லாம் அடிபட்டு சுக்குநூறாக போகிறது என்கின்ற ஆதங்கத்தினால நீங்க இதை செய்யறீங்களா? இப்ப கூட இந்த சர்ச்சை வெளியான பிறகு டெல்லியில இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா
உடனடியாக நொய்டாவுக்கு மாற்றப்படுகிறார். என்ன உங்களுக்கு, அவர் ஒரு போராளியாகவே இப்ப திகழ்கிறார். நான் அவரோட பேசும்போது சொன்னேன், இந்த சண்டை ஓயாதான்னு சொல்லி. நான் உண்மையின் பக்கம் நிக்கிறேன். எனக்கு கிடைத்த தகவல்களை எல்லா அறிஞர் பெருமக்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில நான் வெளியிட்டு இருக்கிறேன். இது மக்கள் ஆவணமாக மாறிடுச்சு. யார் நினைச்சாலும் இதை மாற்றி அமைக்க முடியாது என்கிற வகையில இது ஏதோ பாதுகாக்கப்பட்ட ஆவணம் அல்ல. எனக்கு கிடைத்த தகவல்கள், ஆராய்ச்சியின் முடிவுகள் எல்லாம் மக்கள் மயப்படுத்தி விட்டேன். இனிமேல் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். உண்மை அதுதான். அழகன்குளத்துல நாகசாமி என்பவர் பெரிய தொல்லியல் அறிஞர் தான். வைகை ஆறு முடிகின்ற அந்த முகத்துவாரம் இருக்கின்ற பகுதி, அங்கே ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மிக பெரும் துறைமுகங்கள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்தன. அதே மாதிரி பக்கத்துல இருக்கின்ற தொண்டி, இன்றைக்கும் சங்ககால பாடல்களில் வருகின்ற அந்த தொண்டி, இன்னைக்கும் அந்த தொண்டி என்கின்ற பெயரை தாங்குகின்ற ஊர் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அங்கே பெரிய ஒரு துறைமுகம் இருந்ததற்கான இலக்கிய சான்றுகள் எல்லாம் ஏற்கனவே நமக்கு இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த அந்த இடத்துல, அழகன்குளம் என்கின்ற அந்த இடத்துல ஆய்வு பண்ண போன நாகசாமி அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, 2-3 வருஷம் பார்த்துட்டு அப்படியே மூடிட்டு வந்துட்டார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அழகன்குளம் விடவா கீழடியை எப்படி நீங்கள் பெருமைப்படுத்தலாம்? அழகன்குளத்துல என்னவெல்லாம் கிடைச்சதை சொல்லுங்க. அழகன்குளத்துல என்ன கிடைச்சது, எந்த ஆண்டில் பயன்படுத்தப்பட்டது, அது ஏன் மூடி மறைக்கப்பட்டது, அதெல்லாம் நீங்க சொல்லணும்ல. கீழடி அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு எதிராக பேசுகின்ற அறிஞர் பெருமக்கள் அழகன்குளத்துல என்ன கிடைச்சது, ஆதிச்சநல்லூர்ல என்ன கிடைச்சது சொல்லணும். இப்ப அண்மையில தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எல்லா அறிஞர்களையும் வரவழைத்து ஒரு விஷயத்தை சொன்னார். சிவகலையில் 5500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களால் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற அறிவியல் உண்மையை எடுத்து சொன்னார். உலகளவில் இந்த செய்தி பரவியது. எந்த நாட்டிலிருந்தும் எந்த மொழியியல் வல்லுநர்களிடமிருந்தும் இதுவரைக்கும் எந்த எதிர்ப்பும் வரவில்லை. சிவகலை இங்கே நம்முடைய தமிழகத்துல அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் 1600 டிகிரி வெப்பத்தை கொண்டு உருக்கினால்தான் இரும்பு கிடைக்கும். அந்த இரும்பை பயன்படுத்திய மனிதர்கள் தென்னிந்தியாவில் தமிழக பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் அறிஞர்கள் கொடுத்த அந்த அறிக்கையினை வாசித்தார். அந்த அறிக்கையினை வெளியிட்ட போது இதே பிரதமரோ இல்லை என்று சொன்னால் கலாச்சாரத்துறை அமைச்சரோ நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது, இந்தியாவில் தான் ஆதி மனிதர்கள் முதலில் இரும்பை கண்டுபிடித்தார்கள், அதற்கு முன்னால் துருக்கியில் 3500 ஆண்டுகளுக்கு முன்னர் பயன்படுத்தியதாக உலகளவில் சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் அதைவிட 2000 ஆண்டுகளுக்கு பின்தங்கி இன்றைக்கு சிவகலையில் 5500 ஆண்டுகள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த பார்வையோடு தான் நாம் பயணிக்க வேண்டும். ஏன் கீழடியில் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள்? அப்படி என்னதான் அமர்நாத் ராமகிருஷ்ணா சொன்னார்? அவர் கொடுத்த ஆய்வறிக்கையை நீங்க வெளியிடுங்க. வெளியிட்ட பின்னால் அது எல்லாருக்கும் தெரிந்த பின்னால் அது உண்மையா பொய்யா என்று தெரிந்துவிடும். ஆனால் வெளியிடுவதற்கே நீங்கள் தயங்குகிறீர்கள் என்று சொன்னால் இது கீழடி மட்டுமல்ல, ஏற்கனவே ஆதிச்சநல்லூர் அறிக்கை கூட இறுதி அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை. அதே மாதிரி அழகன்குளம், இப்படி நிறைய தமிழ்நாட்டில் செய்யப்படுகின்ற இந்த தொல்லியல் ஆய்வுகள் எல்லாம் வெளியிடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? எது தடுக்கிறது என்றால், சிந்துவெளி நாகரிகம் என்று, சிந்து சமவெளி நாகரிகம் என்று நாம் எல்லாம் படிப்போம். ஆனால் இந்த மரபணு அறிவியல் முன்னேற்றம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப அங்கே இருக்கின்ற மனிதர்கள், அங்கே புதைக்கப்பட்ட மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள், அதே மாதிரி தென்னிந்திய பகுதிகளில் புதைக்கப்பட்ட மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஆச்சரியமான முடிவு வருகிறது. 1971 ஐராவதம் மகாதேவன் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு IAS அதிகாரி கூட, எழுத்தாளர், ஆய்வாளர், தமிழ் மேல் பற்று கொண்டவர், அவரே சொன்னார், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஆதி தமிழர்களின் நாகரிகம், அந்த அச்செழுத்து என்பது தமிழின் முன்னோடியாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. அதற்கு நான் பல சான்றுகளை வைத்திருக்கிறேன். உதாரணமாக, குகைகளில் வாழ்ந்த மனிதன் வரைந்த சின்ன சின்ன ஓவியங்களை பிரதி எடுத்துன்னா சுண்ணாம்ப அந்த வெள்ளை பவுடரை வச்சு அதை எடுத்து சிந்துவெளி நாகரிகம் அந்த பகுதிக்கு சென்று நான் ஒப்பிட்டு பார்த்ததில்
தென்னிந்திய பகுதி இருக்கின்ற மக்களுடைய அந்த அச்செழுத்து, அந்த குகையில் இருந்த எழுத்துக்கும் சிந்து வெளியில் கிடைத்த அந்த அச்செழுத்துக்கும் ஒற்றுமை இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக இதை எப்படி படிப்பது என்றுதான் இன்றைக்கு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னார். சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பரப்பளவு என்பது இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மரபணு ரீதியில இறந்து போன மனிதர்களுடைய எலும்புக்கூடுகளை வைத்து இன்றைக்கு அளவிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மேற்கே ஈரானில் தொடங்கி கிழக்கே யமுனை நதி வரையிலும், அதே போல வடக்கே இமயம் தொடங்கி இங்கே தெற்கே மராட்டியம் வரை அப்படின்னு 85ல சொன்னாங்க. 1985ல 10 லட்சம் சதுர கிலோமீட்டரை உள்ளடக்கியது திராவிட நாகரிகம், அது சிந்து சமவெளி நாகரிகம் என்கிற வகையில ஆய்வுகள் வெளிப்பட்டன. ஆனால் கீழடிக்கு பிறகு இது மாறுதலுக்கு உண்டாகும். அதைத்தான் ரொமிலா தாப்பர் சொல்லுகிறார். கீழடி முடிவுக்கு பிறகு வரலாறு மாற்றி அமைக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற உண்மையை அவர் சொன்னார். ஏனென்றால் கீழடியில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய எழுத்து வடிவத்திற்கும் அதே போல சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய எழுத்து வடிவத்திற்கும் நிறைய வேறுபாடு இல்லை, ஆனால் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. அந்த எழுத்து குறியீடுகளை தமிழக அரசே வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில இந்த இந்திய பகுதிகளிலேயே மூத்த இனம் என்கிற வகையில திராவிட இனம்தான் இன்றைக்கு இருக்கிறது என்பதை அறிவியல் சொல்கிறது. ஆனால் இதனை ஏற்க மறுக்கிறார்கள். வேத நாகரிகம் என்கிற வகையில அவங்க வேத காலம் என்கின்ற அந்த ஆரிய நாகரிகம் தான் அடித்து அது நொறுக்கப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு இரண்டு கட்ட அறிக்கைகள் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுடைய 2 கட்ட அறிக்கைகள் மறைக்கப்படுவதற்கு இதுதான் முக்கிய காரணமாகும். உண்மையிலேயே தமிழர்களும் இந்தியர்கள் தான், தமிழ்நாடும் இந்திய பகுதியைத்தான் சார்ந்தது என்று ஒன்றிய அரசு நினைத்திருந்தால் இதனை கொண்டாடி இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 5500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த இந்திய பகுதியில் இருந்த ஒரு மனிதன் இரும்பை பயன்படுத்தியிருக்கிறான் என்று அறிகிற போது உடனடியாக வாழ்த்து செய்தி பிரதம மந்திரியிடமிருந்து வந்திருக்க வேண்டும். ஆனால் வரவில்லை. ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை இங்கே தகர்க்கின்றது. ஆகவேதான் கீழடி என்றாலே அது ஏதோ வேறொரு வடிவமாக அவர்கள் பார்க்கிறார்கள். இது ஒரு பிரிவினைவாதம் என்கின்ற வகையில கூட இப்ப சிலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே 2 கட்ட அகழாய்வுக்கு பிறகு அவர் மாற்றப்பட்ட பிறகு அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு தான் முன்னெடுத்தது என்று பலர் இடையில சில பக்கங்களை காணாமங்கிற வகையில அறிக்கை கொடுக்குறாங்க. அது தவறான செய்தி. ஏனென்றால் அமர்நாத் ராமகிருஷ்ணா மாற்றப்பட்ட பிறகு சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் கனிமொழி அவர்கள், அந்த பெண்மணி அவர்கள் வழக்கை தொடுக்கிறார். என்ன வழக்கு? ஏற்கனவே 2 கட்ட அகழாய்வு முடிந்திருக்கிறது. ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணா இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக ஸ்ரீராமன் என்கின்ற ஒருத்தரை, அவங்க யாருன்னு சொன்னா அது அவள் தான், அது அவரை கொண்டு வந்து போட்டு அது ஒண்ணும் இல்லாம ஆக்கணும், அதை அப்படியே மூடிட்டு போகணும்னு சொல்லித்தான் அவர்கிட்ட பணிகள். அங்கிருந்த அந்த பணியாளர்களை நான் அவர் இருக்கும் போதே சந்திச்சா நான் ஒரு பத்திரிகையாளருங்க, ஒரு படம் பிடிக்கணும் அப்படின்னு நான் போகும்போது, இல்ல பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுல என்ன இருக்குங்க, இருக்கிற செய்தியை தானே நம்ம போட போறோம். நான் இப்ப மேன்மை என்கின்ற அந்த மாத இதழ்ல தொடராக எழுதி வந்தேன். அந்த கீழடி குறித்து, கீழடி தமிழ் இனத்தின் முதல் காலடி என்ற தலைப்புல எழுதி கொண்டிருந்தேன். அப்ப நேரில் சில விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லி போனா அந்த ஸ்ரீராமன் என்கிற அதிகாரி உள்ள விடல. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லி வெளியேறுகிற போது ஒரு இஸ்லாமிய பெண்மணி அங்கிருந்த அந்த அகழாய்வு குழிகளில் வெட்டப்பட்ட மண்களை அள்ளி போடுகின்ற அந்த பெண்மணியாரு என்கிட்ட வந்து அவங்க பேசினாங்க. ஐயா, நீங்க போகணும்னு சொன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா ஐயாவோட செல்பேசி எண் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. என்னம்மா அப்படின்னு. நீங்க போகலாம் அப்படின்னு, அவங்க கிட்ட பேசினா போகலாம். அப்ப அந்த இடத்துல இருந்து அவருடைய எண்ணெய் வாங்கி முதலில் அவரோடு பேசி உள்ளே போறோம். ஆனால் உள்ளே போனா அந்த வழிகாட்டுறதுக்கு 2 பேர் வர்றாங்க. அங்க இருக்கின்ற சொந்த ஊர்க்காரங்க. அவங்க நாங்க கேட்காமலேயே சொல்றாங்க, அமர்நாத் ராமகிருஷ்ணா இருக்கிற போது நீங்க வரல, அவரு இருக்கிற போது நீங்க வந்திருந்தா
கூடாரத்துல உட்கார வச்சு சோறு எல்லாம் போட்டு தாங்க அவர் அனுப்புவாரு. அவ்வளவு மகிழ்ச்சியா, அவ்வளவு ஒரு ஊக்கத்தோடு வேலை பார்த்த ஒரு அதிகாரி அப்படின்னு சொன்னார். இது ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அப்படியா அப்படின்னு சொல்லி நான் கடந்து போறேன். ஆனால் அதன் பிறகு அவர்களே தொடர்கிறார்கள். இப்ப வந்திருக்கிற அதிகாரி அந்த அவர் செஞ்ச எந்த வேலையும் பார்க்காம உட்கார்ந்து இருக்கிறாரு. அதோ அந்த தென்னந்தோப்புல ஒரு சத்தம் கேக்குது பாருங்க, அங்க ஒரு இளநீ விழுந்திருக்கும், அதை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாராம் இந்த ஆய்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த பணியாளர்கள். அந்த அளவுக்கு ஊக்கமுடையவர் ஸ்ரீராமன் அவர்கள். அவர் தான் மூணாவது கட்ட அகழாய்வு பணியை பார்த்து முடித்துவிட்டு அதை மூடிட்டு வந்தார். ஒன்னும் கிடைக்கல, இனிமே இங்க அகழாய்வு செய்வதில் எந்த பலனும் இல்லை என்று எழுதி வைத்து விட்டு சென்னை அவர் அவருடைய துறைக்கே போயிட்டார். ஆனா மத்திய அரசு மூடி வைத்த அந்த பள்ளத்தை திறப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வழக்கறிஞர் கனிமொழி நீதிமன்ற கதவுகளை தட்டினார். ஏன் அகழாய்வு பணிகள் நிறுத்தப்பட்டது என்று நீதியரசர், எனக்கு நினைவு சரியாக இருந்தால் மகாதேவன் என்று நினைக்கிறேன், அவரும் அவரோடு இருந்த 2 நீதியரசர்கள் கீழடிக்கே வருகை தந்து அந்த வெட்டப்பட்ட குழிகளை எல்லாம் பார்த்து இது தொடர்வதில் என்ன சிக்கல் என்று மாநில அரசை கேட்டு, மைய அரசு செய்யாவிட்டால் என்ன, மாநில அரசு நீங்கள் செய்யலாமே என்கிற வகையில் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட என்று சொல்லி 10 கட்ட ஆய்வுகள் வெளிப்படுகின்றன. அந்த 10 கட்ட ஆய்வுகளில் வெளியாகின்ற செய்திகள் தான் இன்னைக்கு உலகளவில், நீங்கள் தொடக்கத்துல சொன்ன மாதிரி உலகளவில் இருக்கின்ற தமிழர்களுக்கு அது ஒரு தாய்மடி என்கிற வகையில அந்த இடத்துக்கு நாமும் செல்ல வேண்டும் என்கிற வகையில ஆர்வத்தை கூட்டி இருக்கிறது. ஆனால் உண்மையில் இது இன்னும் பன்மடங்காக வெளியே வந்திருக்க வேண்டும் எனில் அமர்நாத் ராமகிருஷ்ணாவையே தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா 110 ஏக்கர் என்னுடைய கணிப்பில் இருக்கிறது. இந்த 110 ஏக்கர்ல நான் செஞ்சது 1 ஏக்கருக்கும் குறைவான இடங்களில் தான் நான் ஆய்வுகளை செய்திருக்கிறேன். இந்த 110 ஏக்கரிலும் எனக்கு முழுமையாக சுதந்திரமாக ஆய்வுகளை செய்ய முடிவெடுத்தால் ஒருவேளை பாண்டிய நாட்டினுடைய அரண்மனை அந்த ஆதாரங்களை கூட கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு என்று சிந்தித்தார். ஏனென்று சொன்னால் வைகை நதி தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு கீழடியை உருவாக்கி இருக்கிறது. இந்த கரையில் தான் இருந்திருக்க வேண்டும். இன்னொரு தகவலையும் சொன்னார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இன்னைக்கு சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க, பைக் ஸ்டாண்ட். அங்கே தோன்றுனா அங்கே முக்கியமான ஆய்வுகள் கிடைப்பதற்கு வழிகள் இருக்கின்றன என்று கூட அவர் சொன்னார். ஆனால் இதெல்லாம் செய்வதற்கோ அனுமதிப்பதற்கோ இந்திய தொல்லியல் துறை தயாராக இல்லை. எனவே இந்த கட்டத்துல தமிழுக்காகவே நாங்கள் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு விழிப்போடு இருந்து அவர்கள் என்ன ஆய்வு முடிவுகளை சொல்வது, நாமே ஆய்வுகளை செய்வோம். அந்த ஆய்வு முடிவுகளை கணித்து சொல்வதற்கான ஆய்வகங்கள், அந்த ஆய்வகங்களை தமிழ்நாட்டில் நாம் தோற்றுவிப்போம். ரொம்ப ஆகாது, ஒரு 100 கோடி ரூபாய்க்குள்ளதான் ஆகும். எவ்வளவோ திட்டங்களுக்காக செலவழிகின்ற இந்த தமிழக அரசு இந்த ஆய்வு முடிவுகளை உலகத்தில் சர்வதேச அளவில் பார்வைக்கு செல்ல வேண்டும் எனில் இந்த ஆய்வு முடிவுகளை இங்கேயே செய்கின்ற வகையில அவர்கள் தொடங்க வேண்டும், தமிழக அரசு தொடங்க வேண்டும். இது ஏதோ தமிழன் பிரிவினைவாதம் இதெல்லாம் பார்க்காம நாம ஆதி காலத்து மனிதர்கள், ஏற்கனவே மானுட இயல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன, ஒரே ஒரு இடத்தை தான் சுட்டி காட்டுறாங்க எல்லோருமே. முதல் மனிதன் தோன்றிய இடம் எது என்று கேட்டால் அது தென்னாப்பிரிக்கா பகுதியில் உள்ள ஒரு வனப்பகுதி என்கிறார்கள். அந்த வனப்பகுதியில் தோன்றிய அந்த மனித மரபு 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த குரங்கினத்திலிருந்து தோன்றிய அந்த மனித மரபணு அங்கேயே இருந்து பெருகி வாழ்ந்து ஒரு கட்டத்துல 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த தென்னாப்பிரிக்கா காற்றிலிருந்து வெளியேறி உலகெங்கும் பரவ ஆரம்பித்தார்கள். அப்படி பரவ ஆரம்பிக்கின்ற போது இயற்கை கூட கண்டங்களாக பிரிவில்லாமல் அது சேர்ந்தே இருந்ததால் ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு இந்தியா என்கின்ற வகையில மேற்கு தொடர்ச்சி மலையில வலுவாக இருந்தனர் அந்த மக்கள் என்று இன்றைக்கு ஆய்வுகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அண்ணல் காந்தியடிகள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் உண்மைகளை எத்தனை 1000 அடி ஆழத்திற்கு புதைத்து வைத்தாலும் அது ஒரு கட்டத்தில் வெளியாகித்தான் தீரும். நீங்கள் என்னதான் அதனை தடுக்க முயற்சித்தாலும் அது ஒருபோதும் நிறைவேறாது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு கீழடி வந்து கொண்டிருக்கிறது.
ஒன்றியத்தில் இருக்கின்ற அந்த ஆட்சியாளர்களுடைய நம்பிக்கைகள் தகர்த்து கொண்டிருக்கின்றன. நாம் தமிழில் பேசுகிறோம், தமிழில் எழுதுகிறோம், எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது. ஆதி காலத்து மொழியை நாம் இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றோம், எழுதி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற வகையில கீழடி குறித்த அந்த போலி செய்திகளை, வரலாறுகளை நீங்கள் ஏன் என்று கேட்க வேண்டும். ஏன் நீங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணாவை தொடர்ச்சியாக பணியிட மாற்றம் செய்யாமல் அங்கே ஆய்வுகள் நடத்த நீங்கள் ஏன் விரும்பவில்லை என்று அங்கே ஆதரவாக பேசுகின்ற அந்த ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக பேசுகின்றவர்களிடம் கேட்க வேண்டும். நீங்கள் போட்ட ஸ்ரீராமன் ஏன் 3வது ஆண்டில் அவரை ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி மூடிவிட்டு போனார் என்கின்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். முதலில் இடமாற்றம் என்கின்ற வகையில தொல்லியல் துறையில கொண்டு வந்தது யார் என்கிற வகையில, அது எதற்காக, யாருக்காக கொண்டு வந்தார்கள் என்கிற வகையிலும் கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும். கேள்விகள் எழுந்தால் உண்மையில் வரலாறு வெளிப்படும் என சொல்லி இந்த வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. கீழடியில 2 கட்ட அகழாய்வு முடித்து அதனுடைய அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்துக்கிறாங்க. அதற்கு பிற்பாடு 3வது அந்த ஆய்வாளர் திரு ஸ்ரீடா அதுல இன்னும் மேலும் ஆய்வு செய்வதற்கு வழியில்லை என்று சொல்லி மூடிவிட்டு சென்று விட்டார். ஆனால் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல கட்ட ஆய்வுகளை கீழடியில் நடத்தி கொண்டு வருகிறது. அதே போல கீழடியை சார்ந்த இடங்களில் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல கீழடி, கொந்தகை, இன்னும் பல இடங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே வருகிறார்கள் இல்லையா, அகரம் போன்ற இடங்கள். இப்போ இங்கு நடைபெறக்கூடிய ஆய்வுடைய முடிவுகள் கீழடியில் இந்த 2ஆம் கட்ட ஆய்வுகளில் கிடைத்த முடிவுகளை வலுப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்ல, வலுப்படுத்துகின்ற விதத்தில் தான் அமைந்திருக்கிறது. 8 கட்ட ஆய்வு முடிவுகளும் அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன சொன்னாரோ அதைத்தான், அதன் தொடர்ச்சி தான் இது வந்திருக்கிறது. ஒரே ஒரு ஆய்வு மட்டும், ஒரே ஒரு ஆண்டின் ஆய்வு மட்டும் நமக்கு இடையூறாக நின்றது. எதுன்னு சொன்னா அது ஸ்ரீராமன் செய்த ஆய்வு தான். வடக்கில் ஒரு சுவர் இருக்கிறது பூமிக்கடியில் என்று சொன்னால் அது வடக்கில் தொடர்ச்சியாக இருக்கும் என்கிற அளவுக்கு அங்கே அங்கே ஆய்வுகள் பண்ணாமல், வடக்குன்னு சொன்னா தெற்கு பக்கமா அவங்க ஆய்வு பண்றதுக்கு குழிகளை போட்டாங்க. ஆனால் அவர்களுடைய துரதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னா அங்கேயும் அந்த நகர நாகரிகம் இருந்ததற்கான சுவர்கள் வெளிப்பட்டன. அந்த சுவர்களில் பயன்படுத்தப்பட்ட செங்கல், அந்த செங்கல்ல உமி, இப்ப நெல்லு சொல்லுவாங்க, அந்த உமியை கலந்து செஞ்சா, அந்த அந்த களிமண்ணோடு கலந்து செஞ்சா அது உடையாது என்கிற இன்றைக்கு இந்த அறிவியல் சொல்லுகிறது. ஆனால் அதை பயன்படுத்தி அந்த மக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த கீழடி ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. எனவே ராமகிருஷ்ணா என்ன முயற்சி எடுத்தாரோ அந்த முயற்சி என்பது தொடர்ச்சியாகத்தான் இன்று வரை இருக்கிறதே தவிர அவரின் முடிவுகளுக்கு எதிராக எதுவும் கிடைக்கவில்லை. ஸோ இதிலிருந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வு முடிவுகள் சரியான திசையில தான் நடந்திருக்குது என்பதற்கு இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அதற்கு பின்னால் நடந்த அகழாய்வுகள் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் சொன்னீங்க. ஆரிய நகரத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் இந்த திராவிட நாகரிகத்தை அவர்கள் மறைக்க பார்ப்பார்கள், சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் என்று நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.